ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு த இன்ஃபர்மேஷன் ஏஜ். அதாவது இப்போ வளர்ந்துட்டு வர இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். டு நோ அபவுட் த கம்ப்யூட்டர், டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், ஐடென்டிஃபை த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஃப் த கம்ப்யூட்டர், டு நோ த இன்புட், அவுட்புட் அண்ட் சிபியூ அண்ட் டிஸ்டிங்விஷ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். அதாவது கம்ப்யூட்டர்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னா என்ன, அதுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன, இன்புட் அவுட்புட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா, a computer is an electronic machine that accepts data, stores and process data into a information. அதாவது டேட்டாவை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான் ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். அந்த எலக்ட்ரானிக் மிஷினோட பேர் தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால் ப்ரோக்ராம்ஸ் which determine the task the computer will perform. The computer will able to work because there are instruction in its memory directing it. அதாவது ஒரு மெமரியில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா அது மெமரியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு அது ஒர்க் பண்ணும். அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. In the beginning of 19th century, Charles Babbage, a professor in mathematics, has designed an analog computer. He is known as a father of computer. அதாவது 19th centuryயோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து இந்த ஒரு அனலாக் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து கம்ப்யூட்டரோட ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்: ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன். 5 ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அது பீரியட் பார்த்திங்கன்னா 1942 to 1955 and 1955 to 1964, 1964 to 1975, 1975 to 1980 and 1980லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறத நம்ம 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கக்கூடிய வேக்கம் டியூப்ஸ், செகண்ட் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ், தேர்ட் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் ஏஐ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு பார்த்திங்கன்னா இன்புட், அவுட்புட் அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இன்புட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்புட் பார்த்திங்கன்னா the input unit helps to send the data and command for the processing. அதாவது டேட்டாவை சென்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு இன்புட் யூனிட் வேணும். The hardware devices that are used to input data are called input devices. எந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், மைக்ரோஃபோன், மைக், தட் இஸ் மைக்ரோஃபோனை மைக்குன்னு சொல்கிறோம், வெப் கேமரா, லைட் பென், ஜாய்ஸ்டிக், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நிறைய இன்புட் டிவைஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மவுஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா, மவுஸ் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். த ஸ்டாண்டர்ட் மவுஸ் ஹேஸ் 2 buttons and the scroll ball at the middle. The mouse is used to move the pointer on the computer screen. Right button is used to select files and to open the folder. Left button is used to carry out corrections in the file. The page on the monitor can be moved up and down using the scroll bar. அதுக்கப்புறம் இப்போது மானிட்டரில் வந்து ரைட் சைடு போகிறக்கு, லெஃப்ட் சைடு போகிறக்கலாம் இந்த இருக்கக்கூடிய ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. நல்லக்கூடிய இந்த ஸ்க்ரோல் பால் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த பேஜில் மேலேயும் கீழே போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீபோர்ட் பார்த்திங்கன்னா, கீபோர்ட் இஸ் ஒரு இன்புட் டிவைஸ் தான், மவுஸ் மாதிரியே தான். இது பார்த்திங்கன்னா கீபோர்ட் டெலிவர்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் டு த கம்ப்யூட்டர். நம்ம அந்த கீபோர்ட் யூஸ் பண்ணி ஒரு லெட்டர், ஆல்ஃபபெட்ஸ், சிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டாவை கொடுக்க முடியும். த கீ யூஸ் டு டைப் த கீ வித் நம்பர்ஸ் ஆர் கால் நம்பர் கீ. அதாவது நம்ம ஒரு கீஸை யூஸ் பண்ணி நம்பர்ஸை உள்ளே கொடுக்குறோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் கீஸ்ன்னு சொல்லுவோம். லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி லெட்டர்ஸை உள்ளே கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற கீஸை ஆல்ஃபபெட் கீஸ்ன்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், அதெல்லாம் கீஸ்னும். அந்த A to Z வரைக்கும் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஆல்ஃபபெட் கீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தட் இஸ் சிபியூனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். CPU is the brain of the computer. The data is processed in the CPU. The CPU has namely 3 parts. இந்த CPUக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மெமரி யூனிட், அர்த்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் அப்படி சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்திங்கன்னா the control unit controls the functions of
ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அது இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். அப்போ இந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் த அர்த்தமெட்டிக் கம்ப்யூட்டேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கண்ட்ரோல் யூனிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் பார்த்திங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மெமரி யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the memory unit is a computer. In the computer saves all data and information temporarily. We can classify memory unit into two types, namely the primary and secondary. Memory can be expanded externally with the help of compact disc, pen drive, etc. அதாவது மெமரி யூனிட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரியாக அங்கே என்ன ப்ராசஸ் நடந்தாலும் அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த மெமரி யூனிட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. மேபி இருக்க மெமரி பத்தலை அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த காம்பேக்ட் டிஸ்க்கு, பென் ட்ரைவ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மெமரியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, the output unit converts a command received by the computer in the form of binary signals into easily understandable characters. Monitor, printer, speaker, scanner or சம் ஆஃப் த இன்புட் டிவைஸ். அதாவது நம்ம இன்புட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்புட்டில் கொடுக்குறது ஒரு டேட்டா ஃபார்மில் இருக்கும். அந்த டேட்டா ஃபார்மை வந்து நமக்கு புரிகிற மாதிரி, அதெல்லாம் பைனரி டிஜிட்ஸில் இருக்கும். 10101 அந்த ஃபார்மில் இருக்கும். அதை வந்து நமக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்குது இல்லையா, அதுக்கு தான் இந்த அவுட்புட் டிவைஸ் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ கீபோர்டில் இன்புட் கொடுக்குறப்போ அது வந்துட்டு 0101 அந்த ஃபார்மில் தான் உள்ளே போயிருக்கும். உள்ளே போய் ப்ராசஸ் ஆன பின்ன அவுட்புட்டில் நமக்கு மானிட்டரில் என்னவா காட்டும்னா ஏபிசி அங்கிறத அப்படியே காட்டும். இதுக்கு தான் இந்த அவுட்புட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, டிசைன் பேஸ் பண்ணி ஷேப்பு, ஸ்பீடு, எஃபிஷியன்சி, ஒர்க்கிங் அது எல்லாத்தையும் அதோட அப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஒன்று, அடுத்து மினி கம்ப்யூட்டர் ஒன்று, மைக்ரோ ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா. ஒன்றும் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப், அதாவது சிபியூ இருக்கும், கீபோர்டு, மவுஸ் எல்லாம் பெரிய சிஸ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லேப்டாப், நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறது, பேட்ரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது. டேப்லெட் அப்படிங்கிறது மொபைலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட்வேர்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஹார்ட்வேர் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் which we can touch and feel. Hardware includes input and output devices, cabinet, hard disk, motherboard, SMPS, CPU, RAM, CD drive and graphics card. அதாவது ஹார்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவுட்புட் அண்ட் இன்புட் டிவைஸ் எல்லாமே நம்ம இந்த ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அதே சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா, சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஹார்ட்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் ஒர்க் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ப்ரோக்ராம் அண்ட் கோட் அப்ளிகேஷன்ஸ் டு ப்ராசஸ் அ இன்புட் இன்ஃபர்மேஷன். நம்ம இன்புட் டேட்டா கொடுக்குறோம் இல்லையா, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸை சில ப்ரோக்ராம் அண்ட் கோட் இருக்குன்னு சொல்கிறாங்க. The software processes the data by converting the input information into coding or programmed language. Touching and feeling the software is not possible, but we can see the functions of the software in the form of output. அதாவது சாதாரணமாக நம்ம வந்து அந்த இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்மளால் டச் பண்ணியோ இல்லை ஃபீல் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி அதோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான், அதோட அவுட்புட்டை வச்சு நம்ம சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு பார்த்திங்கன்னா 2 சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், விண்டோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இது சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் த ஹார்ட்வேர் டிவைசஸ் டு ப்ராசஸ் த input data and to display the result on the output devices like monitor. Without the operating system, computers cannot function on its own. Some of the popular operating systems are Linux, Windows, Mac, ஆண்ட்ராய்டு எக்ஸெட்ரா. அதாவது இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்குறோம், டேட்டா கொடுக்குறோம், அப்போ அது அவுட்புட்டு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நார்மலி இதில் என்னென்ன ஆப்ரேட்டிங் பாப்புலராக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லினக்ஸு, விண்டோஸு, மேக், ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது.
அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் அ ப்ரோக்ராம் ஆர் அ குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் designed for a benefit of end user to work on computer. The application programs can be installed in the hard disk for the usage for a particular computer. This type of application program completes one or more than two works of the end user. The following are the examples of applications: video player, audio player, word processing software, drawing tools, ending software. அதாவது இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த ட்ராயிங் டூல்ஸு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, அந்த மாதிரியான ஆடியோ பிளேயர்ஸ், வீடியோ பிளேயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்கிறோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட்வேர், அதாவது ஸ்டோரிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளோட யூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரோட பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் கவர்ன்ஸ் அ ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கம்ப்யூட்டர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒன்று, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று. சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் இன்டர்னல் கம்ப்யூட்டர், அதோட இன்டர்னல் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பார்த்துக்கும். இது பார்த்திங்கன்னா கேரி அஸ் நெசசரி ஆப்ரேஷன் ஃபார் ஸ்பெசிஃபைட் அப்ளிகேஷன் டு ஃபங்க்ஷன், அதாவது நமக்கு என்ன தேவையோ அது பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஜென்ரலாக இருக்கும், இது வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கும்னு சொல்லலாம். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் டெவலப்பிங் சாஃப்ட்வேர். இப்போது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் இருக்கும். டெவலப்பிங் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ட்ரான்சிஸ்டர், லிங்கர், லோடர் இதெல்லாமே இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, வேர்டு ப்ராசஸர், ப்ரெசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட், இமேஜ் எடிட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு பர்பஸ்க்காக வந்து அட்டெண்டன்ஸ் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம், சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து இந்த பில்லிங்காகவே வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபைடாக இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அவங்க இந்த கம்ப்யூட்டரே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து அவங்க வேர்டு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு வந்து பில்லிங் சிஸ்டத்துக்கான அப்ளிகேஷன் இருந்தால் போதும். அப்போ அவங்க இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி மொத்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா இந்த பில்லிங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, துணி கடையில் இங்கெல்லாம் நம்ம இதை பார்க்க முடியும். அடுத்து அவ்வளோதான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.